Hallelujah. Hallelujah. I thank God for this morning. இந்த காலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். God is good all the 9 months. இந்த கடந்த 9 மாதங்கள் முழுதும் தேவன் நமக்கு நல்லவராகவே இருந்தார். Now we enter into the 10th month of this year. இந்த வருடத்தின் 10வது மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். The time is running very fast. காலம் கடந்து கொண்டே போகிறது. And the happening in situations is also இந்த going காலத்தில் fast. இந்த காலகட்டத்தில் நடக்கும்படியான காரியங்களும் மிக சீக்கிரமாய் விரைந்து கொண்டே இருக்கிறது. And on its ways. அதனுடைய வழிகளிலே அது பெருகிக் கொண்டே இருக்கிறது. But God is good to protect us from all those things. ஆனால் எல்லா காரியங்களிலும் தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆகவே அவர் நல்லவராகவே இருக்கிறார். The God given word for this month is இந்த மாதத்திற்கான கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன என்றால் Ezekiel 36 verse 11. எசேக்கியேல் 36:11 வசனம். The second part of it. அந்த வசனத்தின் இரண்டாவது பகுதி இப்படி சொல்கிறது. I will make you even more prosperous than you were before. Then you will know I am the Lord. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். Yeah, we know that God is our God. ஆம், நமக்கு தெரியும் தேவன் நம்முடைய தேவன் என்று. Jesus is our Jesus. இயேசு கிறிஸ்து நம்முடைய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். He is the deliverer and blesser. அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். And he is the protector and provider. அவர் நம்மை பாதுகாக்கிறவராகவும் நம்மை போஷிக்கிறவராகவும் இருக்கிறார். He is purifying our lives நம்முடைய ஜீவித்தை அவர் சுத்திகரித்துக் and கொண்டிருக்கிறார். make us worthy to be seen in the kingdom of God. அவருடைய ராஜ்யத்திலே நாம் காணும்படியாக நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். For us to live forever and ever. அவரோடு நித்திய காலமாய் வாழ்வதற்காக. That's what he is promising. அதுதான் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். I make you prosperous than you were before. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். Yeah, God is going to do good things more than what we experienced in all these days. ஆமென். அதேபோல கடந்த நாட்களில் நாம் அனுபவித்த எல்லா காரியங்களை காட்டிலும் வருகின்ற காலங்களில் தேவன் நமக்கு நன்மையானதா காரியங்களை செய்வார். Let us believe and go forward. அதை நாம் விசுவாசித்து இன்னுமாய் நாம் முன்னேறி செல்கிறவர்களாய் காணப்படுவோம். We will find the abundant of blessing in our life. பெரிதான ஆசீர்வாதத்தை நம்முடைய ஜீவிதத்தில் நாம் கண்டடைகிறவர்களாய் காணப்படுவோம். So I greet you all in the name of Jesus. ஆகவே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். We appreciate those who are participating in this online relay on this Sunday morning. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலும் இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். It is not that for our benefit. அது எங்களுடைய லாபத்திற்காக அல்ல. But it is for our benefit, means for all of us. எங்களுடைய லாபம் என்பது நம்மை எல்லாரையும் சேர்த்துதான். Yes, you are going to be blessed. ஆம், நாம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். Because the presence of God is there. ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. The Holy Ghost is moving upon. பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். And the blessed Jesus is with us. ஆசீர்வாதமான இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். We are a blessed people. ஆகவே நாம் ஆசீர்வாதமான ஜனங்களாய் இருக்கிறோம். He holds our hands and lead us. அவர் நம்முடைய கரங்களை பிடித்து வழிநடத்துவார். And he is going to lead us furthermore. அவர் நித்திய காலமாய் வழிநடத்த போகிறவராய். Hallelujah. Hallelujah. So with the joy let's join in this service. ஆகவே மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். Feel the presence. தேவனுடைய பிரசன்னத்தை உணருங்கள். Sing and praise the Lord. அவரை பாடி அவரை துதியுங்கள். Thank the Lord for his goodness. அவர் செய்த எல்லா நன்மை காரியங்களுக்காகவும் அவருக்கு நன்றிகளை செலுத்துங்கள். Hear the word of God. தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். Meditate on that. அதிலே தியானம் உள்ளவர்களாய் இருங்கள். Let us get purified. அதன் மூலமாக நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். And be prepared to meet our Lord Jesus Christ. நம்முடைய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படியாக நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். That is to live with him forever and ever. அதாவது அவரோட நித்திய காலமாய் வாழும்படியாக. Hallelujah. 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 So you are going to sing a song first. முதலாவதாக நாம் இப்பொழுது ஒரு பாடல்களை பாட போகிறோம். The media choir is going to sing. மீடியா கொயர் இப்பொழுது ஒரு பாடலை பாட இருக்கிறார்கள். Don't look at us how they are singing. அவர்கள் எவ்வாறாக பாடுகிறார்கள் என்பதை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டாம். You join along with and sing and worship the Lord. அவர்கள் பாடும்போது நீங்களும் அவர்களோடு இணைந்து தேவனை பாடி அவரை ஆராதியுங்கள். Hallelujah. Hallelujah. God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let God bless and keep your heart ready to hear the word of God also. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய இருதயங்களை தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. This 10th month is going to be a blessed month. இந்த 10வது மாதமானது ஒரு ஆசீர்வாதமான மாதமாக காணப்பட போகிறது. Last year, end of this month, கடந்த வருடம் இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் our dear pastor and chairman was departed to glory.
நம்முடைய தலைமை போதகரும் தலைமை செயலகருமான நம்முடைய தலைமை போதகர் நம்மை விட்டு கடந்து சென்றார். So maybe we will be having a first year anniversary a special meeting. ஆகவே அவருக்கென்று முதலாவது ஸ்தோத்திர கூட்டம் நடைபெறும். We will let you know when it is. அது எப்பொழுது நடைபெறும் என்று நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். So by the will of God, கர்த்தருடைய சித்தத்தின்படி God brings his people to lead the mission. தேவன் தன்னுடைய ஜனங்களை இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக கொண்டு வந்திருக்கிறார். So that is the choice of God. அது தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதராயிருக்கிறார். So God will do mighty things. தேவன் பெரிய வல்லமையான காரியங்களை செய்வார். This VI mission work will go forward till the coming of Jesus. இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இந்த VI மிஷன் வேலையானது ஊழியமானது தொடர்ந்து நடைபெறும். We believe. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். You also believe. நீங்களும் அதை விசுவாசியுங்கள். And that is the desire of our heart. அதுதான் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையாக இருக்க வேண்டும். So continue to pray for that. ஆகவே அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபத்திலே இருங்கள். God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Now the choir. இப்பொழுது பாடல் குழுவினர்.
Hallelujah. ஹalleluya. We worship the Lord by our singing நாம் பாடல்கள் மூலமாக தேவனை ஆராதித்தோம், and prayed, நாம் ஜெபித்தோம். and we are still in the presence of நாம் God. இன்னும் இதனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக இருக்கிறோம். The Holy Ghost is moving upon us. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். Now we are going to give thanks to the Lord இப்பொழுது நாம் தேவனுக்கு நன்றிகளை செலுத்த போகிறோம், and praise the Lord. அவரை ஆராதிக்க போகிறோம். This is to worship the Lord together. நாம் ஒன்றாக சேர்ந்து தேவனை ஆராதிக்கும்படியான நேரமாய் இருக்கிறது. So all of us, you all too join with us and worship the Lord. ஆகவே நீங்கள் எல்லாரும் எங்களோடு இணைந்து தேவனை ஆராதியுங்கள். It should come from the depth of our heart அது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். for all the goodness that He has done in our life நம்முடைய ஜீவிதத்தில் அவர் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காகவும் and the good that He is going to do in our life. Hallelujah. இன்னுமாய் வருகிற காலத்தில் அவர் நமக்கு செய்ய போகிற நன்மையான காரியங்களுக்காக Jesus நன்றிகளை is giving செலுத்துவோம். joy. இயேசு Hallelujah. கிறிஸ்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். Always. எப்பொழுதும், Not yesterday, today alone, நேற்றைக்கும் இன்றைக்கும் மாத்திரமல்ல, and even tomorrow, நாளைக்கும் கூட till the coming of Jesus. அவர் வருகை மட்டுமாக அவர் We நமக்கு are ஒரு going to சந்தோஷத்தை be a கொடுத்திருக்கிறார். joyful people நாம் சந்தோஷமுள்ள பிள்ளைகளாய் இருக்க போகிறோம். because the joy comes from Jesus. ஏனென்றால் அந்த Hallelujah. சந்தோஷமானது இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து So வருகிறது. sing and worship the Lord. ஆகவே தேவனை பாடி ஆராதிப்போம். Open your mouth உங்களுடைய வாய்களை திறவுங்கள். wherever you are. நீங்கள் எங்கிருந்தாலும் Give praise to God. அவருக்கு துதிகளை செலுத்துங்கள். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Praise Jesus. கர்த்தருக்கு Now we are ஸ்தோத்திரம். going to sing என்றும் ஆனந்தம். Hallelujah. இப்பொழுது ஒரு பாடலை பாட Joy போகிறோம். always. Hallelujah. எப்பொழுதும் சந்தோஷம். Praise you, Lord. Hallelujah. Yeah. Hallelujah. Thank you, Jesus. Praise. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலமாய் என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலமாய் என்றே சொல்லுவேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார்.
சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, என்றும் ஆனந்தம். He's giving joy always. Hallelujah. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். Hallelujah. Let us praise and worship the Lord. Oh, the praises should come from the depth of your heart. Open your mouth. Give thanks to the Lord. வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை ஸ்துதிப்போம். Oh Lord, we thank you for giving us this wonderful time to worship you, Lord Jesus. துதிக்கபடியாக இந்த அருமையான நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Oh Jesus, oh Rabba Shantara Liraba. Hallelujah. Hallelujah. What a marvelous God you are. எவ்வளவு அற்புதமான தேவன் ஆண்டவரே. Hallelujah. You are doing miracles in our life. எங்களுடைய ஜீவியத்தில் நீர் அற்புதங்களை செய்கிறீர் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. And you are worthy to be praised. நீர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீர் ஆண்டவரே. Thank you Jesus. Oh Rabba Shantara Liraba. We thank you Lord. We praise you Lord. We worship you Lord. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை வணங்குகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். Hallelujah. Thank you Lord Jesus. எங்கள் துதிகளை நீர் ஏற்றுக்கொள்வீராக. ஓ ராபா சந்தரா லீராபா. ஓ ஜீசஸ். ஹalleluya. Hallelujah. இந்த வேளையிலே those who are filled with Holy Spirit, speak in tongues. Get into the presence of God. Renew your anointing. Oh rabba shantara liraba. Hallelujah. Thank you Jesus. Praise you Lord. Praise you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Praise Jesus. Hallelujah. Shantara liraba. Hallelujah. ஒரு வாயம் திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தட்டும். ஒரு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். Oh, worship the Lord. Give thanks. Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் வல்லவர், நல்லவர், என்றென்றும் மாறாதவர். Hallelujah. Thank you Lord Jesus. Praise you Lord Jesus. Hallelujah. Shantara liraba. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. உம்மை வணங்குகிறோம். Oh Jesus. Hallelujah. Shantara liraba. Hallelujah. Thank you Lord Jesus. Oh, இந்த 10வது மாதத்திற்காக உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Lord, we thank you for this 10th month. Hallelujah. ஸ்தோத்திர கர்த்தாவே. Oh rabba shantara liraba. What a good Lord you are. நீ எவ்வளவு அருமையான தேவன் ஆண்டவரே, எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். We are still living by thy protection and strength. உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய பாதுகாப்பிலும் நாங்கள் இன்னுமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. Lord, we thank you for providing our needs. எங்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. Oh rabba shantara liraba. Hallelujah. Praise you Jesus. Lord, we give thanks with a grateful heart, oh Jesus. Hallelujah. நன்றி உள்ளம் நிறைவுடன் உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. Praise Jesus. Give thanks to the grateful
சொல்வார் தரித்திரன் செழித்திடுவார் Hallelujah. தேவனின் செயல் இதுவே Hallelujah. நமக்காய் பலவீனன் பலன் என்று சொல்வார். பலவான் என்று சொல்வார். ஆமென். தரித்திரன் செழித்திடுவார். Hallelujah. தேவனின் செயல் இதுவே நமக்காக. Thank you, Jesus. Because His given Jesus Christ, His Son, give thanks Let's give thanks, oh with a Jesus. grateful Praise you, Lord. give Oh, to we the worship the Holy One, you, O Lord Jesus. give Thank you, thanks Lord. because You have His given given Jesus Christ, your Son, for us to be Jesus Christ, ready. Rabba Shanta. His Son. Thank you, Lord. Hallelujah. Oh, Jesus. Oh, Lord. Oh, Rabba Shanta. Lord, we thank you that we can say that we are strong in our weakness, oh Jesus. எங்கள் பலவீனத்திலே நாங்கள் பலவான் என்று சொல்லும்படியாக ஓ ராபா சாந்தா ராபா you are making us strong by thy mighty power. உம்முடைய சர்வ வல்லமையினாலே எங்களை நீர் பலப்படுத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். You are providing our needs, O Lord Jesus, and you never let us poor. நீர் எங்களை ஏழ்மையிலே விட்டுவிடாமல் எங்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கிறபடியால் நமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே மகா வல்லமை உள்ள தேவன். உமக்கே நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உள்ளம் நிறைவுடன் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உள்ளம் நிறைவு Yes, Lord Jesus. நன்றி Hallelujah. பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவகுமாரன் இயேசுவை தந்தீரே எங்கள் ரட்சிப்பிற்காக. Thank you, Lord Jesus. Oh, Jesus. We thank you, Lord. Oh, Rabba, Rabba, Rabba. உள்ளம் நிறைவு Thank you, Jesus. Praise you, Jesus. பரிசு Hallelujah. நன்றி Thank you, Lord. தேவகுமாரன் Jesus. இயேசு Yes, Jesus, we praise you. Rabba Shanta. For giving Jesus Christ as our Redeemer. Oh, praise you, Lord. We can say I'm strong. Hallelujah. Rabba Shanta. By thy power, O Lord Jesus. And the poor will be rich by thy provision. Rabba Shanta, Rabba. This is the wonderful love that you have given Jesus for us to die on the cross, redeem, O Lord Jesus. Oh, Rabba Shanta, praise you. தரித்திரன் செழித்திருவான் கர்த்தாவே. Hallelujah. Praise Jesus. Hallelujah. This is thy work, O Jesus. Thy grace, thy mercies, O Lord. இது உம்முடைய தயவா இருக்கிறது, உம்முடைய கிருபையா இருக்கிறது. ஓ Jesus, ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம். Thank you, Lord. Amen. Hallelujah. We thank God for this wonderful worship time. இந்த அருமையான ஆராதனை வேளைக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். Really, we felt and feeling the presence of God. உண்மையாகவே
தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தோம், அதுவே நாங்கள் அனுபவித்தவர்களாய் காணப்படுகிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. You are enjoying the presence of God. Hallelujah. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே களி கூர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Oh, what a great God. எவ்வளவு அருமையான தேவன். He is yours. அவர் நம்முடையதா தேவனாய் இருக்கிறார். You are not going to say that you are weak, நாம் எப்பொழுதும் பலவீனன் என்று சொல்ல போவதில்லை. because Jesus is telling you are strong. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீ பலவான் Amen. என்று. ஆமென். So let us go to the word of God. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். Hear the voice of God and meditate on that. அவருடைய சத்தத்தை கேட்டு அதிலே நாம் தியானம் உள்ளவர்களாய் இருப்போம். Hallelujah. ஹல்லேலூயா. What spirit is worketh in you? உங்களுக்குள்ளாக எத்தகையான ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது? That's what we are going to see. அதை தான் நாம் பார்க்க போகிறோம். Let us test it. அதை நாம் சோதித்து பார்ப்போம். God will help us. தேவன் தாமே நமக்கு உதவி We செய்வார். will go forward, நாம் இன்னுமாய் முன்னேறி செல்கிறவர்களாய் காணப்படுவோம். marching towards the heaven. பரலோகத்திற்கு இன்னுமாய் நாம் முன்னேறி செல்கிறவர்களாய் Whatever the காணப்படுவோம். obstacles and giants may arise, எவ்வளவு விதமான தடைகளும் ராட்சதங்கள் போன்ற சூழ்நிலைகளும் ஏற்பட்டாலும் that all we destroy. நாம் அது குறித்து நாம் அழிந்து போவதில்லை. Hallelujah. Hallelujah. So hear and be blessed. ஆகவே தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன் Meditate மூலமாக and வருகிற get the multiple blessings. அதன் மேல் தியானம் உள்ளவர்களாய் இருந்து அதன் மூலமாக வருகிற பெருக்கமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We join in singing and praise the Lord. நாம் தேவனை பாடல்களோடு இணைந்து பாடினோம், அவரை ஆராதித்தோம், We gave thanks to the Lord, அவருக்கு நன்றிகளை செலுத்தினோம், shown our gratitude. நம்மளுடைய கணங்களை தேவனுக்கு செலுத்தினோம். Hallelujah. ஹல்லேலூயா. So God is a good God. ஆகவே தேவன் நல்லவராகவே இருக்கிறார். How are we? நாம் எவ்வாறாக இருக்கிறோம்? Are we worthy to get the blessings of God? தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? Yeah, what kind of spirit worketh in us? நம்முடைய இருதயத்திலே எந்த வகையான ஆவி நமக்குள்ளாக கிரியை செய்கிறது? That we have to test. அதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். That we have to set right. அதை நாம் சரிப்படுத்த வேண்டும். Then the leading and the blessing of God will be ours. அப்பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதமான வழிநடத்துதல் நம்மோடு இருக்கும். And we will also be used to bring the people into His fold. Hallelujah. அவருடைய வழிகளிலே ஜனங்களை கொண்டு வரும்படியாகவும் தேவன் நம்மை பயன்படுத்துவார். Hallelujah. ஹல்லேலூயா. God created Adam and Eve. தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார். God wants to have fellowship with Adam. தேவன் ஆதாமோடே ஒரு ஐக்கியம் கொள்ளும்படியாக இருந்தார். He came and have fellowship with him every day. அவனோடு தினந்தோறும் வந்து அவனோடு ஒரு ஐக்கியத்தை வைத்திருந்தார். What a wonderful days are there. அது எவ்வளவு அருமையான நாட்களாய் இருந்தது. But ஆனால் Adam failed, ஆதாமோ வழி விலகி போனான், cheated by the Satan, பிசாசானவனால் ஏமாற்றப்பட்டான். and give ear to the woman, the helper, what God has given to him. தேவன் அவனுக்கு கொடுத்த ஸ்திரீயின் சொல்லை கேட்டு பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு போனான். Both were fall off, இரண்டு பேரும் பாவத்திற்குள்ளாக விழுந்தார்கள். become disobedient. கீழ்ப்படியாமை நிமித்தமாக, Because of the disobedience, கீழ்ப்படியாமை நிமித்தமாக the fellowship with God தேவனோடு அவன் கொண்டிருந்த ஐக்கியமானது was broken. உடைந்து போனது. God is so sad. தேவன் மிக வருந்தினார். And this man is also sad, இந்த மனிதனும் வருந்தினான். because the fellowship with God every day, walking with Him, talking with Him, was lost. ஏனென்றால் தேவனோடு அவன் கொண்டிருந்த ஐக்கியமானது, தினந்தோறும் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான், தேவனோடு ஜெபித்து கொண்டிருந்தான், அந்த ஐக்கியமானது இப்பொழுது உடைந்து போய் காணப்படுகிறது. The reason for that is his spirit, அதற்கு காரணம் என்னவென்றால் அவனுடைய ஆவி, which has not worked obedient and according to the instructions of God. கர்த்தருடைய அறிவுறுத்தலின்படி அவனுடைய ஆவி அவனுக்குள்ளாக கிரியை செய்யவில்லை. That's why he gave ear to the Satan and his deceiving spirit. அதனால்தான் அவன் கீழ்ப்படியாமையின் ஆவியிடமும் சாத்தானுக்கு செவி கொடுத்தான். And because of that, அதன் மூலமாக his glorious life was lost. அவனுடைய மகிமையான ஜீவியமானது இழந்து போய்விட்டான். But God is good. ஆனால் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். He doesn't want to leave that man and his generations. அந்த மனிதனை அவ்வாறாக விட்டுவிட தேவனுக்கு விருப்பமில்லை. So after that, in the following generations, அதற்கு பின்பாக தொடர்ந்து வரும் சந்ததியார்களிடத்தில் many people were born and
born and died and gone also. அநேகமான ஜனங்கள் பிறந்து மரித்து வாழ்ந்து பிறந்து மரித்து போனார்கள். So in that அதிலே span of time, அதிலே God chosen Abraham. தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். Yes, ஆம், God found the right spirit in Abraham. தேவன் ஆபிரகாமிடத்தில் தேவனுக்கு ஏற்ற பிரியமான ஒரு ஆவியை கண்டெடுத்தார். That is the spirit of obedience. அதுதான் கீழ்ப்படியின் ஆவை. And he had fellowship with God. ஆபிரகாமானவன் தேவனோடு ஒரு ஐக்கியத்தை கொண்டிருந்தான். And he does what God said. தேவன் அவனுக்கு சொன்ன பிரகாரம் எல்லாம் ஆபிரகாம் செய்து வந்தான். So God found Abraham the right person. தேவன் ஆபிரகாமை ஒரு நல்ல மனிதனாக தெரிந்து கொண்டார். So he has chosen Abraham ஆகவே from that group of people. அந்த ஜனக்கூட்டத்திலிருந்து தேவன் தமக்கென்று ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். Hallelujah. ஹல்லேலூயா. God said, "You are my man. தேவன் சொல்கிறார், நீ என்னுடைய மனிதன் என்று. You are a man of God. நீ தேவனுடைய மனிதன் என்று அவர் சொல்கிறார். My heart satisfied with you. என்னுடைய இருதயமானது உன்னிடத்தில் திருப்திகரமாய் இருக்கிறது என்று சொன்னார். I found the faithfulness in you. உன்னிடத்தில் நான் விசுவாசத்தை கண்டெடுத்தேன் என்று சொல்கிறார். I found the obedience in you. உன்னிடத்தில் நான் ஒரு கீழ்ப்படிதலை நான் கண்டுபிடித்தேன் என்று கூறுகிறார். I found that you want to do what is taught to you, what has been told to you. உனக்காக சொல்கிற காரியங்களை நீ எவ்வாறு செய்கிறாய் என்பதை தேவன் உன்னிடத்தில் கண்டுபிடித்தார் என்று அவர் கூறுகிறார். We can find how obedient Abraham is. நமக்கு தெரியும் ஆபிரகாம் எவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருந்தான் என்று. When God chosen Abraham, தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்ட பொழுது he put a test before him. அவனுக்கு ஒரு சோதனையை வைத்தார். He told him to sacrifice his only son. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தேவனுக்காக ஜீவ பலியாக கொடுக்கும்படி அவரை சோதித்தார். So that too, after that son was born, after a very long years, even in the old age of both parents. ஆபிரகாமானவன் தன்னுடைய 100வது வயதிலே தன் மகனை ஒரே பேரான மகனை பெற்றெடுத்தான். அத்தகையான மகனை தேவன் தமக்காக பலியாக கொடுக்க வேண்டும் என்று தேவன் ஆபிரகாமிடத்தில் கேட்டுக்கொண்டார். Even in that point, அந்த காரியத்திலும் கூட he is obedient. அவன் தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவனாய் He இருந்தான். wants to do what God has told him. தேவன் அவனுக்கு சொன்னவைகளை அவன் செய்ய ஆயத்தமுள்ளவனாய் He இருந்தான். wants to satisfy God. தேவனை அவன் திருப்திப்படுத்த நினைத்தான். He found the faithfulness in him. தேவன் அவனிடத்தில் ஒரு விசுவாசத்தை கண்டுபிடித்தார். So he went to the verge of kill his son as a sacrifice. ஆகவே தேவன் தமக்கு சொன்ன பிரகாரம் தன்னுடைய ஒரே பேரான மகனை பலி கொடுக்கும்படியாக அவனை கூட்டிக் கொண்டு சென்றான். But God stopped that. ஆனால் தேவன் அதை நிறுத்தினார். He found the faithfulness and blessed him. அவனுடைய விசுவாசத்தை கண்டு அவனை ஆசீர்வதித்தார். He spared his son. அவனுடைய ஒரே பேரான குமாரனை. Because he has already promised ஏனென்றால் அவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். to the chosen man Abraham. தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனாகிய ஆபிரகாமுக்கு அவர் ஏற்கனவே ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணியிருந்தார். That is, his descendants, his generation will be blessed. அதாவது அவனுடைய சந்ததியார் பின்வரும் சந்ததியார்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று. So the son of Abraham should live. ஆகவே ஆபிரகாமுடைய குமாரன் ஜீவிக்க வேண்டும். Abraham doesn't have a second thought. ஆபிரகாமுக்கு இரண்டாவது யோசனை உண்டாகவே இல்லை. When God told him to sacrifice his son. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பலி கொடுக்கும்படி தேவன் ஆபிரகாமிடத்தில் சொன்ன பொழுது அவனுக்கு வேறு எந்தவித யோசனையும் வரவில்லை. He had faith in his God. ஏனென்றால் அவன் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாயிருந்தான். He knows the promise of God will be fulfilled. ஏனென்றால் அவனுக்கு தெரியும் அவனுக்கு பண்ணின வாக்குத்தத்தமானது நிச்சயமாய் நிறைவேறும் என்று. He doesn't expect that this son should live. அவனுக்கு எதிர்பார்க்கவில்லை இந்த மனிதன் நிச்சயமாய் ஜீவிப்பான் என்று. இந்த மகன் நிச்சயமாக ஜீவிக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. But he knows the generation should come from Abraham. ஆனால் அவனுக்கு தெரியும் அவனிடத்திலிருந்து சந்ததியார்கள் வரும் என்று. So God is going to do something. ஆகவே தேவன் நிச்சயமாக காரியங்களை செய்வார் என்று அவன் விசுவாசித்தான். When God said something, he knows what he is doing, and he knows that what he has promised. தேவன் ஒரு காரியத்தை ஆபிரகாமுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆபிரகாமுக்கு தெரியும் தேவன் அவனுக்கு எவ்வாறாக அதை வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So in faithfulness ஆகவே அவனுடைய விசுவாசம் and obedience கீழ்ப்படிதல் and belief, அவனுடைய நம்பிக்கை, he ready to give his son as a sacrifice. தன்னுடைய மகனை பலியாக கொடுக்க அவன் ஆயத்தமாயிருந்தான். God intervened. தேவன் இடைப்பட்டார். And he wants to raise the generations through the son of Abraham too.
ஆபிரகாமுடைய குமாரனின் நிமித்தமாக அவனிடத்திலிருந்து ஒரு சந்ததியை எழுப்ப வேண்டும் என்று அவர் நினைத்தார். So he stopped that ஆகவே அந்த காரியத்தை அவர் நிறுத்தினார். and show him the sacrifice, the goat. அதன் பின்பாக ஒரு ஆட்டுக்கடாவை அவர் காண்பித்தார் பலிக்கு கொடுக்கும்படியாக. Fulfill the sacrificing ceremony. அந்த பலியை முழுமையடையும்படியாக செய்வதற்காக ஒரு ஆட்டுக்கடாவை அவர்களுக்கு Hallelujah. காண்பித்தார். ஹல்லேலூயா. From this we know இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? we got a God. நாம் ஒரு தேவனை கொண்டிருக்கிறோம். He is the one who is doing everything. அவர் ஒருவரே எல்லா காரியங்களும் செய்கிறவராய் இருக்கிறார். If he has chosen us அவர் நம்மை தெரிந்து கொண்டிருப்பார் என்றால், and if he finds the faithfulness அவர் நம்மிடத்தில் ஒரு விசுவாசத்தை காணுவார் என்றால், and if he finds the obedience in us, நம்மிடத்தில் ஒரு கீழ்ப்படிதலை தேவன் காண்பார் என்றால், hallelujah, ஹல்லேலூயா, he knows how to fulfill his promise. அவருக்கு தெரியும் அவருடைய வாக்குத்தத்தங்களை எவ்வாறாக நிறைவேற்ற வேண்டும் We என்று. will be sure that God will fulfill his promises ஆகவே நிச்சயமாக தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். because he never lies. நம்முடைய ஜீவியத்திலே. Hallelujah. ஹல்லேலூயா. So God gave Abraham promise. ஆகவே தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். Even then he knows, God knows. அப்பொழுது கூட ஆண்டவர் தெரிந்திருந்தது. What is that? அது என்ன? Some of his descendants. குமாரனின் சந்ததியார்கள். ஆபிரகாமின் சந்ததியிலே some of the descendants will be disobedient. ஆபிரகாமுடைய சந்ததியிலும் கூட சில சந்ததியார்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். God knows that. தேவனுக்கு தெரியும். When he gave the promise, அவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கும் பொழுது, when he blessed Abraham, அவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த பொழுது, and he knows that something is going to be disobedient in the life of the generations comes out of Abraham. ஆபிரகாம் இடத்திலிருந்து வரும்படியான சந்ததிகளிலிருந்து நிச்சயமாக ஒரு சந்ததியாரானது கீழ்ப்படியாமல் போவார்கள் என்று தேவனுக்கு தெரியும். Some of his generations will be disobedient. சில சந்ததியார்கள் ஆபிரகாம் இடத்திலிருந்து வருகிற சில சந்ததியார்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவார்கள் என்று கர்த்தருக்கு ஏற்கனவே தெரியும். The opposite spirit will work in them. அவர்களுடைய இருதயத்தில் எதிர்மறையான ஆவி அவர்களுக்குள்ளாக கிரியை செய்கிறோம். So that God said, ஆகவே தேவன் சொல்லுகிறார், there itself, அங்கேயும் கூட Genesis 15 verse 13 and 14 we can read. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 13 14ஆம் வசனங்களில் நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். God said unto Abraham, know of a surety that thy seed shall be a stranger in a land that is not theirs, and shall serve them, and they shall afflict them 400 years. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். In 14th verse we read, 14ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போம் என்றால், and also that nation whom they shall serve will I judge, and afterwards shall they come out with great substance. Hallelujah. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். God knows everything. தேவனுக்கு எல்லா காரியங்களும் தெரியும். Even when God blessing Abraham, ஆனாலும் கூட தேவன் அவரை ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். I will bless your generation. நான் உன்னுடைய சந்ததியாரை ஆசீர்வதிப்பேன் என்று. God knows that there are going to be a group of disobedient people in that generations too. தேவனுக்கு தெரியும் ஆபிரகாமுடைய சந்ததியிலும் சில சந்ததியார்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவார்கள் என்று. Disobedient people. கீழ்ப்படிதல் இல்லாத ஜனங்கள். Because of that he said, அதற்காக தான் தேவன் சொல்கிறார், that generation go as a slave into the other nation, heathen nation. அவர்கள் தேவன் சொல்கிறார், உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருப்பார்கள் என்று. And be a slave for 400 years. 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்று அவர் கூறுகிறார். Yes, when God chosen and give us a good spirit in us, ஆம், தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருப்பார் என்றால், நமக்குள்ளாக ஒரு நல்ல ஆவியை கொடுத்திருப்பார் என்றால், we should be obedient to the voice of the Lord. தேவனுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்துள்ளவர்களாய் இருக்க வேண்டும். The right spirit should work within us. நல்ல ஆவியானது நமக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். We should be a faithful people. நாம் விசுவாசமுள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். We should walk in the ways of God. தேவன் நமக்கு காட்டுகிற வழிகளிலே நாம் நடக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். If we deviate from that, நாம் அதிலிருந்து வழிவிட்டு விலகி செல்வோம் என்றால், surely the punishing hand of God will be there. நிச்சயமாக தேவனின் தண்டிக்கப்படுதலின் கரம் நமக்கு இருக்கிறது. That is to set right you. அது உன்னை திருத்தும்படியாக இருக்கும். So 400 years the Israelites were in bondage, in slavery in Egypt.
எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்தின் கட்டுக்குள்ளாக இருந்தார்கள். See, because of the disobedience. கீழ்ப்படியாமை நிமித்தமாக. They are the generation of Abraham. அவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததியார்கள் தான். God promised that I will bless. தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், நான் உன்னுடைய சந்ததியாரை I will ஆசீர்வதிப்பேன் bless என்று. your generation. நான் உன்னுடைய சந்ததியாரை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் கூறினார். Hallelujah. ஹல்லேலூயா. But still, ஆனாலும் he even told there itself, அங்கே அவர் சொல்லியிருக்கிறார், if I found disobedience, நான் உங்களுக்குள்ளே ஒரு கீழ்ப்படியாமையை நான் கண்டுபிடித்தால் some of the generation is going to be in such a manner. சில சந்ததியார்கள் சில விதமான காரியங்களில் இருப்பார்கள் என்று அவர் கூறினார். So I have to separate them. ஆகவே நான் அதை திருத்த வேண்டும். They should pay the wages for that. அவர்களுக்கு அதற்கான பலனை அவர்கள் கொடுக்க வேண்டும். They should be slaves for 400 years. அவர்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்க But வேண்டும். the promise of God is there. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தமானது அங்கே இருக்கிறது. God blessed the generation of Abraham. தேவன் ஆபிரகாமுடைய சந்ததியாரை ஆசீர்வதித்தார். Is he going to leave that people in that bondage and slavery forever, evermore? அவரால் அந்த அடிமைத்தனத்திற்குள்ளாகவும் கட்டுகளுக்குள்ளாகவும் இருக்கிற ஜனங்களை நித்திய காலமாய் அப்படியே விட்டுவிட முடியுமா? He is already said, after 400 years of slavery I will deliver them. ஏனென்றால் அவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், 400 வருடம் கடந்த பின்பு நான் அவர்களை விடுவிப்பேன் என்று. I will bring them from the bondage. நான் அந்த கட்டுகளில் இருந்து அவர்களை கொண்டு வருவேன் என்று அவர் வாக்குத்தத்தம் I பண்ணியிருக்கிறார். will take them out of the bondage அவர்களுக்குள்ள காணப்படுகிற அந்த அடிமைத்தனத்தின் கட்டுகளை நான் எடுத்து போட்டு and put them in the promised land, that is Canaan. Hallelujah. அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்திலே அவர்களை கொண்டு வருவேன் என்று அவர் கூறினார். வாக்குத்தத்தம் பண்ண கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பேன் என்றே வாக்களித்து விட்டார். Hallelujah. ஹல்லேலூயா. So on right time, ஆகவே சரியான நேரத்தில் on finishing of the 400th year, 400 வருடங்கள் முடிந்த பிறகு we can read 4 generations were passed by. 4 generation, தலைமுறைகள் அங்கே கடந்து சென்றது. Even that he has mentioned when he has promised Abraham. அந்த ஜனத்தாரிடத்திலும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். 400 years, 400 வருடங்கள், 4 generations. 4 தலைமுறைகள். See, 4 generations. 4 தலைமுறைகள். So if you calculate it, maybe 100 years per generation. அதை நீங்கள் கணித்துக்கொள் சொல்வீர்கள் என்றால் ஒரு தலைமுறைக்கு 100 வருடங்கள் ஆகும். The people were suffered in bondage. அந்த காலங்களிலும் தேவன் அடிமைத்தனத்திற்குள்ளாக ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். Slavery. அடிமைத்தனத்திற்குள்ளாக Many were killed. அநேகமான ஜனங்கள் கொலை செய்யப்பட்டார்கள். Whipped. அடித்து நொறுக்கப்பட்டார்கள். Amen. ஆமென். But God on the right time, that is the 400th year, on the 4th generation, நான்காவது தலைமுறையில் இருக்கும் 400 வருடங்கள் கழித்து தேவன் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். He is continuing his promise of blessing. அவருடைய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். Started to continue. Hallelujah. அவர் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். Amen. ஹல்லேலூயா. For that he chosen Moses. அதற்காக அவர் மோசேயை தெரிந்து கொண்டார். Deuteronomy 3:10 we can read. உபாகமம் 3:10 நாம் வாசிக்கிறோம். He is calling Moses அவர் மோசேயை அழைக்கிறார். to deliver the people in the bondage in Egypt. எகிப்து தேசத்திலே கட்டுகளுக்குள்ள இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக தேவன் மோசேயை அழைக்கிறார். After the suffering of 400 years. 400 வருடங்கள் துன்பப்பட்ட பிறகு We read, come up therefore, and I will send thee unto Pharaoh, that thou mayest bring forth my people, the children of Israel, out of Egypt. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. He wants to carry out his promise, God's promise to Abraham. அவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் தொடர்ந்து கிரியை செய்ய ஆயத்தமுள்ளவராய் இருந்தார். So he has chosen Moses to bring the people out of Egypt. ஆகவே எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிற ஜனங்களை மீட்கும்படியாக தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார். God said, bring out my people from Egypt, from the bondage. தேவன் சொல்கிறார், எகிப்தில் அடிமைக்குள்ளாக இருக்கிற ஜனங்களை நீ விடுவிக்க வேண்டும் என்று. But God doesn't told Moses that he will take them into Canaan. நீ அந்த ஜனங்களை கானானுக்குள்ளாக கொண்டு போய் சேர்ப்பாய் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Because God knows. ஏனால் தேவனுக்கு தெரியும். The people are not good. ஜனங்கள் நல்லவர்களாக இல்லை. They will always be disobedient. அவர்கள் எப்பொழுதும் கீழ்ப்படியாமையில் They will இருந்தார்கள். give ear to the satanic forces. அவர்கள் பிசாசின் கிரியைகளுக்கு தக்கதாக செய்து They will கொண்டிருந்தார்கள். run after the world. அவர்கள் உலகத்துக்கு பின்பாக ஓடினார்கள். They will expect something good
for a time being. அவர்கள் தங்களுக்கென்று ஒரு நல்லதான காரியங்கள் நடக்க வேண்டும் என்று எப்பொழுதும் See, எதிர்பார்த்து God கொண்டிருந்தார்கள். called Moses and brought the Israelites from the bondage of Egypt. ஆனால் தேவன் மோசேயை அழைத்து எகிப்து தேசத்துக்குள்ளாக கட்டுகளில் இருக்கிற He ஜனங்களை does அவர்களுக்கு many மீட்க வந்தார். marvelous and miraculous things for them to see that they are the blessed people. அவர்கள் They should have obedience in their life. அவர்கள் ஆசீர்வாதமான ஜனங்கள் என்றும் அவர்களுக்குள்ளாக ஒரு தேவன் கிரியை செய்கிறார் என்றும் அவர்கள் விசுவாசிக்கும்படியாக அநேக அற்புதங்களும் அடையாளங்களையும் அவர் அந்த நாட்களிலே செய்தார். See, he makes the people to go through the Red Sea. ஏனென்றால் ஜனங்களை Hallelujah. செங்கடலுக்குள்ளாக கடந்து வர செய்தார். The chariots and warriors are chasing the Israelites who are coming out of Egypt. எகிப்து தேசத்திலிருந்து வெளியேறி வருகிற இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடரும்படியாக எகிப்து தேசத்தின் ராணுவ வீரர்கள் போர் வீரர்கள் எல்லாரும் அவர்களை பின்தொடர்ந்து வந்தார்கள். They come to the wedge bank of the Red Sea. அவர்கள் செங்கடலின் அந்த இருக்கும் இடமட்டமாக அவர்களை தொடர்ந்து வந்தார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. When they look back, அவர்களை நோக்கி பார்க்கும் பொழுது oh, the chariots of Egypt is coming fast to kill them. எகிப்து தேசத்திலிருந்து வருகிறபடியான வீரர்கள் நம்மை அழிக்கும்படியாக வந்து And கொண்டிருக்கிறார்கள் என்று the நினைத்தார்கள். armed forces are chasing them. எல்லா சேனைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. And the Pharaoh is coming with might full of terror for these people. அந்த பார்வோனானவன் சர்வ சேனைகளோடு இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படியாக பின்தொடர்ந்து வந்து Mean to கொண்டிருக்கிறான். say, terrorize the Israelites who are running to escape from them. அங்கே அவர் தப்பிக்கும்படியாக ஓடிக்கொண்டிருக்கும் எகிப்தியர்களை பயமுறுத்தும்படியாக அங்கே எகிப்தின் சேனைகள் அங்கே பார்வோன் அங்கே இவர்களை துரத்தி வருகிறான். The Red Sea is before them. செங்கடல்கள் அவர்களுக்கு முன்பாக இருந்தது. Where they will go? அவர்கள் எவ்வாறு செல்வார்கள்? They should get into the sea and die, அவர்கள் அந்த கடலிலே மூழ்கி மரிப்பார்களா? or look back and try to fight or be killed by the army of Pharaoh. அல்லது அவர்கள் பின்னிட்டு பார்க்கும் பொழுது அந்த பார்வோனின் சேனைகள் மூலமாக அவர்கள் கொலை செய்யப்பட்டு மரித்து போவார்களா? And took back as a slave to Egypt again. அல்லது அவர்களை மீண்டுமாக எகிப்து தேசத்திற்குள் ஒரு அடிமைகளாக கொண்டு செல்லப்படுவார்களா? But that is not the promise that God has given to Abraham. ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணி கொண்டிருந்தார். He said, I will deliver your people after the 400th year. அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், 400 வருடங்கள் கழித்து நான் நம்முடைய ஜனங்களை விடுவிப்பேன் என்று. The 4th generation will be delivered from the bondage and slavery of Egypt. எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிற கட்டுகளில் இருந்து 4ஆம் தலைமுறையான சந்ததியாரை நான் விடுவிப்பேன் என்று அவர் கூறியிருந்தார். Moses had the faith. மோசே ஒரு விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். Because God told him, ஏனென்றால் தேவன் அவருக்கு சொல்லியிருந்தார், I chosen you to bring out my people from out of slavery. அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிற என்னுடைய ஜனங்களை நீ மீட்கும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் மோசேயிடம் So in சொன்னார். such a situation, ஆகவே அத்தகையான சூழ்நிலையிலே he look upon God. தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். He is asking, Lord, what am I to do? அவன் கேட்கிறான், தேவனே நான் என்ன செய்ய வேண்டும் என்று. These people are rebelling against me. இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாக முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்களே என்று. But I know God. நான் எங்கே செல்வேன் You have என்று. chosen me to bring out these people out of bondage. நீர்தானே என்னை தெரிந்து கொண்டீர் இந்த ஜனங்களை மீட்கும்படியாக. Hallelujah. 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 Immediately the Spirit of God working there. உடனடியாக தேவனுடைய ஆவியானது அங்கே கிரியை செய்தது. The hand of God stretched. தேவனுடைய கரம் அங்கு விரிக்கப்பட்டது. Salvation as well as destruction ரட்சிப்- both came there. ரட்சிப்பும் அதுக்கு பின்பாக அழிவும் அங்கே வந்தது. The deliverance for the Israelites இஸ்ரவேலருக்கான மீட்பும் and the destruction for the Egyptian எகிப்து தேசத்திற்கா armies. எகிப்து தேசத்தின் சேனை வீரர்களுக்கான ஒரு அழிவு. Hallelujah. Hallelujah. He make a path in between the Red Sea. செங்கடலின் ஊடாக அவர் பாதையை உருவாக்கினார். Hallelujah. Hallelujah. From this shore to other shore. இந்த கரையிலிருந்து Hallelujah. மறுகரை செல்லும்படியாக. Hallelujah. Hallelujah. That's the promise of God. அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. When we are the people of God, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போம் when என்றால், we obedient to God, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் we என்றால், will see the Red Sea before us. நமக்கு முன்பாக செங்கடல் போன்ற காரியங்கள் We will இருந்தாலும், be chosen by the mighty army of Egyptian, the Pharaoh. நமக்கு பின்பாக எகிப்து தேசத்தின் போர் வீரர்கள் போல அநேகம் ஆயிரமான The காரியங்கள் பின்னிட்டு வந்தாலும், chariots and horses and the bow and arrow may be following us.
நம்மை பின்தொடர்ந்து அந்த எகிப்து தேசத்தில் வந்த குதிரை வீரர்களோடும் சேனை That வீரர்களாய் means to இருந்தாலும் say கூட the situation is so worse. இந்த சூழ்நிலையானது மிகவும் மோசமாய் காணப்பட்டாலும் And there is no escape at all, we may think. அந்த சூழ்நிலையிலிருந்து எவ்வாறாகவும் தப்பிக்க முடியாத நிலைமை Hallelujah. ஹalleluya. The one who promised is faithful. நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் என்று மாறாதவராய் இருக்கிறார். He will break a way in between the அந்த ஊடாகவும் தேவன் ஒரு வழியை ஏற்படுத்த Red வல்லவராய் Sea. இருக்கிறார். Hallelujah. He will change the situation. அவர் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். So let us walk coolly inside the sea. ஆகவே நாம் பாதுகாப்பாக அந்த செங்கடல் ஊடாக நாம் நடந்து செல்ல முடியும். அப்படியே நல்ல அருமையா அந்த செங்கடல் பாதையில நடந்து போய் கொண்டிருக்கிறோம். Hallelujah. ஹalleluya. Still there ஆனாலும் people are having doubt. ஜனங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. Okay, we are walking. சரி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். These people are not going on horse. You know, the Israelites are not going on horse. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதோ ஒரு குதிரையிலே நடந்து போகவில்லை. But they looking back, oh, the chariots and horse, mighty. They can catch us at any moment. ஆனால் அவர்கள் பின்னிட்டு பார்க்கும்போது அவர்களுக்கு இவ்வாறாக தோன்றுகிறது. See the fear of man. அந்த மனிதனுடைய பயத்தை நீங்கள் பாருங்கள். See the unfaithfulness of man. அந்த மனிதர்களுக்குள் காணப்பட்ட அவிசுவாசத்தை How நீங்கள் much காணுங்கள். disbelief he is having in his heart. அவர்களுடைய இதயத்தில் எத்தகையான அவிசுவாசமாய் See காணப்பட்டது. the spirit worketh in him. அவர்களுக்குள்ளாக கிரியை செய்யப்படுகிற ஆவியை நீங்கள் நோக்கி பாருங்கள். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. They have to go forward. அவர்கள் முன்னேறி செல்லிக் A கொண்டிருக்கிறார்கள். group of people is going on forward. ஒரு கூட்ட ஜனங்கள் முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறார்கள். The batch at the back. பின்னாக பின்னால வந்து நிக்கிற கூட்டம் having fear. பின்னாடி வருகிறவர்களுக்கு ஒரு Looking பயம் காணப்படுகிறது. back. Oh, the Pharaoh chariots are coming. ஐயோ அந்த எகிப்து தேசத்தின் போர் வீரர்கள் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்களே என்ற பயம். The arrows and spears are flying அந்த to kill us. அந்த அம்புகளும் ஈட்டிகளும் நம்மை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறதே நம்மை கொலை செய்யும்படியாக. But God is not going to leave you. ஆனால் தேவன் அவர்களை எவ்வாறாக விடவில்லை Because என்றால் He has promised Abraham, அவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். I will deliver. நான் உன்னை விடுவிப்பேன். So the Red Sea started to come together. ஆகவே அந்த பிளந்த செங்கடலானது ஒன்றாக வர ஆரம்பித்தது. The battalion, the chariots, horses and warriors got stuck in the sea and started to die. Hallelujah. அந்த எகிப்து போர் வீரர்கள் அவர்களை பின்னோடு வரும்பொழுது அந்த செங்கடலானது ஒன்றாக சேர்ந்து அவர்களை மூழ்கடித்தது. So whatever mighty your enemy is, ஆகவே உன்னுடைய எதிரி எத்தகைய வல்லவனாய் இருக்கலாம், if you are a man got the promise of நீ God, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட மனிதனாய் இருப்பாய் He என்றால் is going to fight for you. அவர் உனக்காக யுத்தம் பண்ண போகிறார். He will destroy your enemies. அவர் உன்னுடைய எதிரிகளை அழிக்க வல்லவராய் இருக்கிறார். He will destroy the situation which arises to perish you. உன்னை அழிக்கும்படியாக எழும்புகிற சூழ்நிலையை அவர் மாற்ற வல்லவராய் You will இருக்கிறார். not be perished, நீ கெட்டு but the போவதில்லை. situation and the enemies is going to perish. ஆனால் அந்த சூழ்நிலை Hallelujah. நிமித்தமாக வருகிற எதிரியானவன் அழிக்கப்பட்டு போவான். அந்த சூழ்நிலையும் அந்த எதிரிகளும் அழிக்கப்பட்டு போவார்கள். Hallelujah. ஹalleluya. What kind of spirit worketh in you? உன்னுடைய இருதயத்தில் எத்தகைய ஆவி கிரியை செய்து That கொண்டிருக்கிறது? is main thing. அது முக்கியமான காரியம். Your spirit should be a right spirit before God. தேவனுக்கு முன்பாக உன்னுடைய ஆவியானது நல்லதாய் காணப்பட You வேண்டும். know the story. இந்த கதை நம்மளுக்கு தெரியும். இந்த கதை நமக்கு தெரியும். இஸ்ரவேலர்கள் போன கதை. இஸ்ரவேலர்கள் போன கதை தெரியும். They were delivered from the bondage of Egypt. எகிப்து தேசத்தின் கட்டுகளிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். God made a way, path inside the Red Sea. செங்கடல் மத்தியிலே அவர் அவர்களுக்கு ஒரு வழியை உண்டாக்கினார். But they don't have a good spirit. ஆனால் அவர்களுக்குள்ளாக ஒரு நல்ல ஆவி இல்லை. The spirit worketh in them is not right. அவர்களுக்குள்ளாக கிரியை செய்யப்படுகிறதுனா அந்த ஆவி நல்லதாக காணப்படவில்லை. It doesn't mean it is a spirit of Satan. அது பிசாசானவன் தான் என்று நம்மால் சொல்ல முடியாது. But the spirit in the people is not good. ஆனால் அந்த ஜனங்களுக்குள்ளாக காணப்பட்ட ஆவியானது நல்லதாக காணப்படவில்லை. They are not faithful. அவர்கள் விசுவாசம் இல்லாதவர்களாய் They இருந்தார்கள். are not believing. அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாய் They are இருந்தார்கள். not obedient. அவர்கள் கீழ்ப்படிதல் இல்லாமல் They இருந்தார்கள். are not giving ear to God. அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கவில்லை. After even seeing all these miraculous things in their life, அவருடைய ஜீவிதத்திலே அவர்கள் கண்ட இந்த எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்ட பின்பும் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தார்கள். hallelujah. ஹalleluya. So what happened? ஆகவே என்ன ஆனது? They should reach the Canaan, the promised land, அவர்களுக்கு within 40 days.
அவர்கள் 40 நாளைக்குள்ளே அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திலே அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும். But because of the disobedient and stiff neck of the Israelites, ஆனால் கீழ்ப்படியாமை நிமித்தமாகவும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நிமித்தமாகவும் அவர்களால் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போனது 40 நாட்களுக்குள்ளே. they have to go, keep on going for 40 years. அவர்கள் இன்னுமாய் தொடர்ந்து 40 வருட காலமாய் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். 40 days, 40 நாள், but 40 years. ஆனால் 40 வருடங்கள். See the disobedience and the stiff-neckedness ஆகவே பாருங்கள், கீழ்ப்படியாமையும் வணங்கா கழுத்தும் இருக்கிற ஜனங்கள் brought the destruction upon them, அவர்களுக்குள்ளே அவர்கள் அழிவை கொண்டு வர செய்தார்கள். brought the sorrow upon them. அவர்களுக்கு மேலே அவர்களே ஒரு துக்கத்தை வருவித்துக் கொண்டார்கள். And we can see in the Bible, அதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். those who started from Egypt not enter into the எகிப்து தேச எகிப்தை விட்டு கிளம்பி வந்தவன் எவனுமே கானானுக்குள்ள பிரவேசிக்கல. They were dead of the wilderness. அவர்கள் வனாந்தரத்திலே விடப்பட்டார்கள். Only the people under 20 and 20 under 20 20க்கு கீழ்க்குட்பட்டிருக்கிற ஜனங்கள் மாத்திரமே, வயது உள்ளவர்கள் மாத்திரமே enter into Canaan. Hallelujah. கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசித்தார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. From this what we can see, இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? those who are delivered from the bondage, கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஜனங்கள் not able to get into the promised land, அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பிரவேசிக்க முடியாமல் போனது. those who born on the wilderness அந்த வனாந்தரத்திலே பிறந்த ஜனங்கள் are only able to get into the Canaan. அவர்களால் மாத்திரமே அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் So தேசத்துக்கு பிரவேசிக்க the முடிந்தது. spirit worketh in us should be a obedient spirit. ஆகவே நமக்குள்ளாகி கிரியை செய்கிற ஆவியானது தேவனுடைய ஆவியாய் இருக்க வேண்டும். நல்ல ஒரு கிரியை செய்யக்கூடிய ஆவியாக இருக்க வேண்டும். And the good spirit, நல்ல ஆவி, then only we can succeed and get the promise of God. அப்பொழுது நாம் ஜெயமுடையவர்களாய் இருந்து தேவனுடைய வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுவோம். God doesn't failed from his promise. தேவன் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திலிருந்து அவர் எப்பொழுதும் மாற மாட்டார். God said, I will take your, I will bless your generation. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார், உன்னுடைய தலைமுறையை சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று. To Abraham. ஆபிரகாமிடம். And he said, I will take your generation into the promised land, that is Canaan. அவர் சொல்கிறார், நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசமாகிய தேசத்திலே என்னுடைய ஜனங்களை கொண்டு சேர்ப்பேன் என்று. But God doesn't say all the generations will get into the promised land. ஆனால் தேவன் அவ்வாறாக வாக்குத்தத்தம் பண்ணவில்லை, எல்லா ஜனங்களும் நான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று. Only chosen and obedient and following the ways of God will enter into the promised land. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் மாத்திரமே கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். That's how Jesus called us. அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். God has called us. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். And he has given us the salvation. அவர் நமக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். And he has given the promise that I will carry you through. அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், நான் உன்னை சுமப்பேன் என்று. I will take you to the glory land. நான் உன்னை மகிமையின் ராஜ்யத்துக்கு கொண்டு செல்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். But what kind of spirit worketh in us? ஆனால் நம்ம இருதயத்திலே எத்தகையான ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது? Hallelujah. Hallelujah. When Adam was created, ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது he is a good man. அவன் நல்ல மனிதனாக இருந்தான். Even the Eve is a good woman. அந்த பெண்மணியும் நல்லவளாக தான் இருந்தாள். Until the good spirit worketh in them. அவர்களுக்குள் நல்ல ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கும் வரை. After that, அதுக்கு பிற்பாக they were chased out of Eden, Garden of Eden. அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து தள்ளிவிடப்பட்டார்கள். Like that, when we are called and saved அதிர்வனமாக நாம் தேவனால் அழைக்கப்பட்டு நம்மை ரட்சித்திருக்கிறார் by Jesus, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. God sent his only begotten son Jesus to bring out the people from the bondage of sin. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தருளினார், ஏனென்றால் பிசாசின் அடிமைத்தனத்திலும் கட்டுகளிலும் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக. And we have been delivered from a bondage of sin and the bondage of this world by the precious blood of Jesus on believing on it. தேவனை நாம் விசுவாசிப்பதன் மூலமாக இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா பாவக்கட்டுகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கும்படியாக அவர் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். And God said, I will take you to the promised land, that is the glory land. தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், உன்னை நித்திய மகிமையின் ராஜ்யத்துக்கு உன்னை அழைத்து செல்வேன் என்று. Come behind me. நீ என் பின்னாக வா என்றார். That's what Jesus is telling. அதுதான் நான் தேவன் I will be leading you. நான் உன்னை வழிநடத்துவேன். Don't look back. நீ பின்னாடி திரும்பி பாராதே. Don't go sideways.
நீ இடதுபுறம் வலதுபுறம் சாயாதே. Don't deviate from the ways that which leads to the heaven. உன்னை பரலோகத்துக்கு நடத்தும்படியான வழிகளை விட்டு நீ பின்னிட்டு போகாதே. Hallelujah. ஹalleluya. Have a right spirit in you. உன்னிடத்தில் ஒரு நல்ல ஆவியை நீ கொண்டிரு. Be obedient. கீழ்ப்படிதலுள்ள மனிதனாய் இரு. Have faith. விசுவாசமுள்ளவனாய் இரு. Go away from the world. உலகத்தின் காரியங்களுக்கு நீ பின்னிட்டு போவாதே. Don't get into the sin again by transgressions. மீறுதலை நிமித்தமாக மீண்டுமாய் நீ அந்த பாவத்திற்குள்ளாக போய் செல்லாதே. Hallelujah. ஹalleluya. Have a good spirit. நமக்குள்ளாக ஒரு நல்ல ஆவியை நாம் கொண்டிருக்க வேண்டும். Colossians 1:30 we can read. கொலோசியர் 1:13 நாம் வாசிக்கிறோம். Who hath delivered us from the power of darkness and hath translated us into the kingdom of his dear son. Hallelujah. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. Hallelujah. We have been delivered from the powers of darkness. ஆம், நாம் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறோம். By the almighty power of Jesus. எல்லா வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. We have been led by Jesus to the eternity. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் சுதந்தரிக்க போகிறோம். Have a good spirit in us. நமக்குள்ள ஒரு நல்ல ஆவியை நாம் கொண்டிருப்போம். Hallelujah. ஹalleluya. That we can see. அதை நாம் பார்ப்போம். When the people are sojourned, so the Israelites are sojourned towards Canaan for 40 years. 40 வருடமாக அங்கே இஸ்ரவேலர்கள் கானானை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்ததான வேளையிலே all are wicked, not having good spirit. அவர்களுக்குள்ளாக ஒரு நல்ல ஆவி இல்லை. Only Caleb and Joshua காலேபும் யோசுவாவும் மாத்திரமே அந்த நல்ல ஆவியை கொண்டிருந்தார்கள். having good spirit in them. அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல ஆவி இருந்தது. Hallelujah. ஹalleluya. When some group went into the Canaan to find out how that land is and what are the people are doing inside, how mighty they are. சில ஜனக்கூட்டங்கள் கானான் தேசத்திற்குள்ளாக சென்று அந்த தேசம் எவ்வாறாக இருக்கும், அத்தகைய மனிதர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்று பார்க்கும்படியாக உள்ளே சென்ற பொழுது In that Caleb is also there. அதிலே காலேபும் இருந்தான். When the people came back, ஜனங்கள் பின்னிட்டு திரும்பி வந்த பொழுது some of that batch went to find out what is going on inside the Canaan. சில மனிதர்கள் கானானுக்குள்ளாக சென்று அந்த காரியங்கள் எவ்வாறாக இருக்கிறது, அத்தகைய மனிதர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்று பார்க்கும்படியாக போனார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த கொஞ்சம் பேர் started to frighten the Israelites. ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்த ஆரம்பித்தார்கள். Oh, the people living there are so mightier. அங்கே காணப்படுகிற ஜனங்கள் எல்லாம் பெரிய ராட்சதர்களை பெருசாய் காணப்பட்டார்கள் என்று. They are giants. அவர்கள் ராட்சதர்களாய் இருந்தார்கள் என்று. We can read that. அதை நாம் வாசிப்போம். In Numbers 13. என்னாகமம் 13:33 நாம் வாசிக்கிறோம். Yes. And there we saw the giants, the son of Anak, which come of the giants, and we were in our own sight as grasshoppers, and so we were in their sight. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி. See, they are frightening the people. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்த ஆரம்பித்தார்கள். We all looks like a grasshoppers. நாங்கள் அவர்களுடைய பார்வைக்கு ஒரு வெட்டுக்கிளியை போல The காணப்பட்டோம். giants are living there. அங்கே ராட்சதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. We cannot match them. அவர்களோடு நம்மால் ஒப்பிட முடியாது. We cannot get into Canaan. நம்மால் கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. We cannot inherit the promised land. நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நம்மால் சுதந்தரிக்க முடியாது. A group of people went to find out what is going on there, is frightening the other people, multitude of people there. அந்த கூட்டத்துக்குள்ள உளவு பார்க்கும்படியாக சென்ற அந்த கூட்டத்தில் இருந்த சில கூட்டத்தார் அவண்ணமாக அந்த மல்டிடியூட் பெருங்கூட்டமாக இஸ்ரவேல் வரானத்தில் இருக்கிறவங்கள பயமுறுத்துறான். You will not get into the Canaan. நீ கானான் தேசத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க மாட்டோம். But Caleb, ஆனால் காலேப், he also went in that. அவனும் அவர்களோடு இருந்தான். He has seen that giants. அவனும் அந்த ராட்சதர்களை பார்த்தான். He found the sons of Anak. அவன் ஏனாக்கின் குமாரர்களை கண்டான். Yeah, they are giants. ஆம், அவர்கள் ராட்சதர்கள். But he is not frightening the people there. ஆனால் அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை அவன் பயமுறுத்தவில்லை. Because he has a good spirit in him. ஏனென்றால் அவனுக்குள்ள ஒரு நல்ல ஆவி இருந்தது. He has a right spirit in him. அவனுக்குள்ள ஒரு நல்ல ஆவி கிரியை செய்து கொண்டிருந்தது. He said, don't be afraid. அவன் சொன்னான், நீங்கள் பயப்படாதீர்கள். We can eat them like bread. அவர்களை ஒரு அப்பத்தை போல நாம் புசிப்போம். ஆகாரத்தை போல. அவர்களை ஒரு ஆகாரத்தை போல நாம் புசிப்போம் என்று. உட்கொண்டு விடுவோம்.
அப்படி அந்த ஜெயண்ட்டை சும்மா ரொட்டி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுலாம் பயப்படாதேன்றான். பிகாஸ் he is having a good spirit in him. ஏனென்றால் அவனுக்குள்ளாக ஒரு நல்ல ஆவி இருந்தது. That is the faith that is in him. அந்த விசுவாசம் தான் அவனுக்குள்ளாக He காணப்பட்டது. knows God is going to take us into the promised land, the Canaan. அவனுக்கு தெரியும் தேவன் தமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்திற்குள்ளாக அவர்களை பிரவேசிக்க Let செய்வார் there என்று. be thousands of giants living there. அங்கே ஆயிரக்கணக்கான ராட்சதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் But our God was promised ஆனால் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவனானவர் inherit Canaan. நம்மை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்வார். He will make those people as a bread to us. அந்த Hallelujah. ராட்சதர்கள் போல காணப்படுகிற அந்த மனிதர்களையும் நமக்கு ஒரு ஆகாரத்தை போல உட்கொள்ளும்படியாக அவர் கொடுப்பார் என்று அவர் கூறினார். It is not literally eating them அது அவர்களை சாப்பிடுவது என்பது அல்ல. in such a way ரொட்டியை பிச்சு பிச்சு தின்ற மாதிரி. How we eat our food by breaking bits and bits and bits. எவ்வாறு நம் உணவை கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து தின்னுவோமே அப்படி அவங்களை கிழிச்சு கொதறி நாசம் பண்ணி கொண்டு போடலாம். பயப்படாத. The spirit of Lord with us. தேவனுடைய ஆவியானவர் காலேபுக்குள்ளே இருந்தார். He encouraged the people. அவன் ஜனங்களை உற்சாகப்படுத்தினான். Hallelujah. 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 So they entered into the promised land. அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக அவர்கள் God பிரவேசித்தார்கள். destroyed the giants there அங்கே காணப்பட்ட ராட்சதர்களை தேவன் அழித்தார். and made the Israelites to inherit the promised land. அவருக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே சுதந்தரிக்கும்படியாக அவர் உதவி செய்தார். So don't be afraid. ஆகவே நீங்கள் பயப்படாதீர்கள். Whatever the situation may be, சூழ்நிலைகள் எவ்வாறாக let காணப்பட்டாலும் that be a giants. அது ஒரு ராட்சதரை போல இருந்தாலும் One giant is enough to frighten the people. ஒரு ராட்சதன் போதும் ஜனங்களை பயமுறுத்துவதற்கு. That we see Goliath. அதை நாம் கோலியாத்தை போல நாம் பார்க்கலாம். All these Israel warriors along with Saul. இந்த எல்லா வீரர்களும் சவுலோட கூட சேர்ந்த எல்லா போர் வீரர்களும் அப்படியே பயந்து நடுங்கினுங்கிறான். எதுக்கு? And see only one giant. ஒரே ஒரு ராட்சதனை பார்த்து இவர்கள் எல்லாம் பயந்து கொண்டிருந்தார்கள். But God brought the deliverance through a little lad, David. ஆனால் சிறிய தாவீதின் மூலமாக தேவன் அவர்களுக்கு பெரிதான ரட்சிப்பை ஒரு கட்டளையிட்டார். சின்ன பையன் தாவீது மூலமா அவர் என்ன பண்ணிட்டாரு? அவங்கள விடுவிச்சிட்டாரியா. Hallelujah. Hallelujah. That is the power of God. அதுதான் தேவனுடைய வல்லமை. That is the power that you and me are having when we believe Jesus. ஆம், நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அத்தகையான வல்லமை தான் உனக்கும் எனக்கும் இருக்கிறது. And the power and the spirit in us is being a good spirit in us. நமக்குள்ளாக காணப்படுகிற ஆவியானது ஒரு நல்ல ஆவியாய் காணப்பட That is வேண்டும். to follow God. அது தேவனை பின்பற்றுகிறதாய் That காணப்பட is to வேண்டும். obedient to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் உள்ளதாய் காணப்பட Do வேண்டும். good in our life. நம்முடைய ஜீவிதத்தில் நன்மையான காரியங்களை And செய்யும்படியாய் be காணப்பட good to வேண்டும். others. மற்றவர்களுக்கும் அது நன்மையானதாய் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மையானது செய்கிறவர்களாய் காணப்படுகிற பட்சத்திலே hallelujah, many giants are going to be destroyed who arise before us. நமக்கு முன்பாக எழும்பியிருக்கிற अनेक ராட்சதர்களும் அழிக்கப்பட்டு போவார்கள். Not only one giant. ஒரே ஒரு ராட்சதர் மாத்திரமல்ல, Giants. ராட்சதர்கள். The Canaan was full of giants of sons of Anak. அந்த கானான் தேசம் முழுவதும் ராட்சதர்களாய் இருந்தார்கள். ஏனாக்கின் குமாரர்களும் All were killed. எல்லாரும் கொலை செய்யப்பட்டார்கள், அழிந்து போனார்கள். By these grasshoppers, Israelites. இந்த வெட்டுக்கிளியை போல இருக்கிற இஸ்ரவேலர்களால் அவங்கெல்லாம் ஜெயண்ட் ராட்சதர்களா அழிக்கப்பட்டார்கள். Hallelujah. Hallelujah. So when we have a good spirit in us, ஆகவே நமக்குள்ளாக ஒரு நல்ல ஆவி காணப்படும் என்றால், we follow Jesus இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவோம் என்றால், with obedience, தேவனுக்கு நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருப்போம் God என்றால், will make us to destroy all the situations that brings badness in our life. நம்முடைய ஜீவியத்திலே பெரிய மோசமான நிலைமைகள் எத்தகையான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அதை அழிக்க தேவன் நமக்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். And he will give us victory. அவர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். Hallelujah. Hallelujah. But our spirit should be a good spirit working ஆனால் in us. அதற்கு நம்முடைய ஆவி நல்ல ஆவியாய் காணப்பட வேண்டும். நமக்குள்ளே கிரியை செய்கிற ஆவி நல்ல ஆவியாய் காணப்பட வேண்டும். As God seen in the heart of Caleb. காலேபுடைய இருதயத்தில் காணப்பட்ட அந்த நல்ல ஆவியை போல நம்முடைய இருதயத்திலும் காணப்பட வேண்டும். In John 3 and 5 we can read. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 3-5 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், Jesus answered and said unto him, Verily, verily I say unto thee, except a man be born again, he cannot see the kingdom of God. In 5 we can read, Jesus answered, Verily, verily I say unto thee, except a man born of water and spirit,
he cannot enter into the kingdom of God. Hallelujah. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். Yes, we should be born again in Jesus. ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மறுபடியும் பிறக்க வேண்டும். Yes, we should be saved by Jesus from our sins. நம்முடைய பாவத்திலிருந்து நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் காணப்பட Our வேண்டும். sins should be pardoned by Jesus. நம்முடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மன்னிக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டும். Jesus should pay the high price for us to be delivered from the bondage of sin. Hallelujah. பாவத்தின் கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி தேவனானவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். சிந்தி இருக்க வேண்டும் உனக்காக, உன்னுடைய பாவத்தின் கட்டுகளிலிருந்து நீ விடுவிக்கும்படியாக இயேசு உனக்காக பெரிதான விலையை தந்திருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Yes, does so. ஆமா, அவர் அவராக தான் செய்தார். We have become the people of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினோம். But test what kind of spirit worketh in us. ஆனால் அதற்கு நமக்குள்ளே எத்தகையான ஆவிக்கிரியை செய்து Are கொண்டிருக்கிறது? we able to follow Jesus? நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் Are முடியுமா? we a disobedient people? நாம் தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் இருக்கிறோமா? Do we have faith in us? நமக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருக்கிறதா? Do we believe that what God has promised to take us into the eternity will do it? நமக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகிமையின் ராஜ்யத்தை சுதந்தரிப்போம், அவர் அவ்வாறாக செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? For that we surrender ourselves. அதற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். Are we born again of water and spirit? நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறந்திருக்கிறோமா? If we should have a good spirit in us, நமக்குள்ளாக ஒரு நல்ல ஆவி இருக்கும் என்றால் the Holy Spirit should be with us, in us, on us. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு நம் மத்தியிலே இருக்கிறார். நம்மேலும் நமக்குள்ளும் நம்மோடும் இருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர். Hallelujah. Hallelujah. Then our spirit will be a good spirit. Hallelujah. அப்பொழுது நம்முடைய ஆவியானது ஒரு நல்ல ஆவியாய் காணப்படும். Because we are living in this world so worst. ஏனென்றால் நம்ம இந்த மோசமான உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். Worldly spirit are there always. உலக பிரகாரமான ஆவிகள் தான் இங்கே இருக்கிறது. Worldly attractions. உலக பிரகாரமான ஈர்ப்புகள், Worldly thinking. உலக பிரகாரமான யோசனைகள், சிந்தனைகள், Worldly doing. உலக பிரகாரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். Always like to go along with the worldly people. இந்த உலகத்தின் ஜனங்களோடு நாம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். Jealousness. பொறாமைகள், Deceiving spirit. ஏமாற்றுதலின் ஆவிகள், But ஒருவரை deceiving one another. ஒருவரை ஏமாற்றிக் கொள்ளும்படியான ஆவி. Always speak evil of others. மற்றவர்களை குறித்து எப்பொழுதும் புறம் பேசுகிறவர்களாய் காணப்படுகிறோம். Accuse others. மற்றவர்களிடத்தில் நாம் வாக்குவாதம் பண்ணுகிறோம். மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதா வரைக்கும். Always say I am right but they are wrong. நான் சரியாக தான் இருக்கிறேன், அவர்கள் எல்லாரும் தவறாக இருக்கிறார்கள் என்று When குறை we say சொல்வது. when we say I, நான் என்று சொல்வோம் என்றால் the good spirit gone away from us. நமக்குள்ளாக காணப்பட்ட அந்த நல்ல ஆவியானது நம்மை விட்டு போய்விட்டது என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். Then how could we inherit heaven? அது போய்விட்டது என்றால் நாம் எவ்வாறு பரலோகத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள Because முடியும்? the I will, letter I, that means நான் என்று சொன்ன உடனே the worldly spirit, the sinful spirit, the deceiving spirit, the accusing spirit, அந்த நான் என்ற வார்த்தை நாம் சொல்வோம் என்றால் நமக்குள்ளாக அந்த ஒருவரை ஏமாற்றுதலின் ஆவியும் மற்றவர்களை குறைப்படுத்த சொல்லுகிற ஆவியும் புறம் பேசுகிற ஆவியும் நமக்குள்ளாக காணப்படுகிறது. and the spirit of sin, பாவத்தின் ஆவியும் spirit of transgression, மீறுதலின் ஆவியும் all enters in, எல்லாம் நமக்குள்ளாக வருகிறது. நான் என்ற வார்த்தையை நாம் சொல்வோம் make என்றால் our lives bad. நம்முடைய ஜீவியத்தை அது கரைப்படுத்துகிறது, மோசமாய் கொண்டு போய் விடுகிறது. Yes, God has promised, ஆனால் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். I will take you to eternity. நான் உன்னை நித்தியத்திற்கு அழைத்து செல்வேன் என்று. He has given you the good spirit. நான் உனக்கு ஒரு நல்ல ஆவியை கொடுத்திருக்கிறார். Are you sustaining that good spirit in you? அந்த நல்ல ஆவியை உனக்குள்ளாக நீ தக்க வைத்துக் கொண்டிருக்கிறாயா? Yes, the Israelites were delivered from the bondage of Egypt. இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த எகிப்து தேசத்தின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். They were delivered to taken into the promised land Canaan. அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண கானான் தேசத்திலே அவர்களை விடுவித்து கொண்டு போய் சேர்த்தார். But their spirit is not good. ஆனால் அவர்களுக்குள் காணப்பட்ட ஆவியானது நல்லதாய் காணப்படவில்லை. Only Caleb and Joshua entered into the promised land. காலேபும் யோசுவாவும் மாத்திரமே அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேசத்திலே பிரவேசித்தார்கள். The poor man, good man Moses is also not entered. அந்த வயதான மோசேயும் கூட அவர்களோட அந்த கானான் தேசத்தை பிரவேசிக்க முடியவில்லை. எளிமையான நல்ல மோசே கூட பிரவேசிக்கவில்லை. Hallelujah. 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 If we refer why has not entered. நம்ம அங்க ரெஃபர் பண்ணி பார்த்தோம்னா அதை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால் ஏன் அங்க அவர் பிரவேசிக்கலன்னு கண்டுபிடிச்சிடலாம். There is some disobedience அங்கே ஒரு கீழ்ப்படியாமை இருக்கிறது. in him also.
அவனுக்குள்ளாகவும் இருந்திருக்கலாம். Very few times the spirit worketh contrary to the good spirit. ஒரு சில விஷயங்களில் அந்த மோசேக்குள்ள இருந்த நல்ல ஆவிக்கு விரோதமாக ஒரு ஆவி வேலை செஞ்சிச்சு. God said touch the mountain. தேவன் அவருடைய நாவை தொட்டார். தேவன் அந்த மலை கண் தொடுனாரு. To provide water for the Israelites on the desert. அந்த வனாந்தரத்தில் ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுக்கும்படியாக அந்த மலையை தொடுன்னு சொன்னார் ஆண்டவர். But what he does? ஆனால் அவன் என்ன செய்தான்? Because of this bad spirited people, wicked people, அந்த ஜனங்களுக்குள்ளாக காணப்பட்ட ஒரு நன்மை செய்ய முடியாத ஆவி, கெட்ட புல்லாங்கன் ஆவி கிரியை செய்து கூட அந்த கூட்டம் அவருக்கு முன்னாடி இருந்ததுனால just a minute he slipped. ஒரு சில நிமிடத்திலே ஒரே ஒரு நிமிஷம் அப்படி good spirit not work at him. He bet that mountain. அந்த கோலால அந்த மலையை அடிச்சான். ஆண்டவர் தொடுனாரே இவன் அடிச்சான். So be careful. ஆகவே ஜாக்கிரதையா இருங்கள். You are a good man. நீங்க நல்ல மனிதர்களா இருக்கலாம். You are living as a good man. நீ நல்ல மனிதனாய் ஜீவிக்கலாம். You are helping other people to be a good man. மற்றவர்கள் நல்லவர்களாக ஜீவிக்கும்படியாக நீ அவர்களுக்கு உதவி செய்யலாம். For them to become worthy to be seen in the kingdom of God. அதற்காக நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியாக நீ ஆயத்தமாக இருக்கலாம், தகுதி உள்ளவனாக இருக்கலாம். மற்றவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக நீ நடந்துக்கலாம். But be careful. ஆனால் ஜாக்கிரதையாக இருங்கள். Just a fraction of second. கண்ணிமைக்கும் நொடியிலே If you leave the good spirit, உங்களுக்குள்ள காணப்படும்படியான நல்ல ஆவியை நீங்கள் விட்டு விடுவீர்கள் என்றால் the delay will be there. அங்கே தாமதம் ஏற்படுது. But Moses will come with Jesus. ஆனால் மோசேயானது இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தான். Yes, God has given him eternity. தேவன் அவனுக்கு நித்தியத்தை கொடுத்தார். He buried the corpse of Moses himself. மோசேனுடைய சடலத்தை ஆண்டவரே அடக்கம் பண்ணினார். Hallelujah. Hallelujah. What a blessed man he is. அவன் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக இருந்தான். But he cannot get into the Canaan. ஆனால் அவனுக்கு கானான் தேசத்திற்குள்ளாக அவனால் பிரவேசிக்க முடியவில்லை. The poor man standing on the hill and looking at the Canaan far away. அந்த எளிமையான மோசேயானவன் அந்த மலைக்கு மேலாக நின்று அந்த தூரத்திலே காணப்படுகிற அந்த கானான் தேசத்தை பார்த்து கொண்டிருந்தான். Just because of the fraction of second he slipped. அந்த ஒரு சில நிமிஷம் அந்த பொல்லாத ஆவி அவனுக்குள் கிரியை செய்த நிமித்தமாக. And he also broken the 10 commandments late. அவன் அந்த 10 கட்டளைகளையும் உடைத்தான். Why? ஏன்? Because of all these wicked minded people, bad spirited people. ஏனென்றால் அந்த ஜனத்திற்குள் காணப்பட்ட அந்த பொல்லாத ஆவி பாவமான ஜனங்கள் நிமித்தமாக God brought them to make them to get into Canaan. ஜனங்கள் தேவன் அவர்களை கானான் தேசத்திற்குள் ஆண்டவர் அவர்களை கானானுக்கு செல்லும்படியாக விடுவித்து வந்தார். But the good spirit is not worketh in them. ஆனால் அவர்களுக்குள்ளே அந்த நல்ல ஆவி கிரியை செய்யவில்லை. They have become disobedient. அவர்கள் கீழ்ப்படியாமை நிமித்தமாக போனார்கள். So preachers, pastors, and man of God telling that I am leading multitude of people, be careful. ஆகவே போதகர்கள், பிரசங்கிக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாரும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். Of the congregation just before you. Be careful of the congregation that before you, which you are thinking that you are leading them as having a good spirit to reach the Canaan. That is the glory land. நீங்க உஷாரா இருங்க. நீங்க நினைச்சீங்க இந்த ஜனங்களுக்குள்ளாக நல்லாவியை உருவாக்கி அந்த கானான் தேசமாகிய மகிமையின் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க ஒர்க் பண்ணினுக்கிறோன்னு அவங்க ஒரே முறுமுறுத்துனா பண்ணிட்டாங்கன்னா நீ ஒரு நிமிஷம் ஒரே ஒரு வினாடி போயிடும். 4 இழுத்துனே போயிடும். Hallelujah. 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 So my dear brethren, be careful. ஆகவே எனக்கு அன்பான சகோதரர்களே ஜாக்கிரதையா இருங்கள். So dear people of God, be careful. தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் ஜாக்கிரதையா இருங்கள். Have a good spirit in you. உங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஆவியை கொண்டிருங்கள். Let the good spirit work in you. உங்களுக்குள்ளாக காணப்படும்படியான அந்த நல்ல ஆவியை நன்மையை reach the glory land. நாம் அனைவரும் நித்திய மகிமையின் ராஜ்யத்துக்குள்ளாக We பிரவேசிப்போம். are sojourn to the glory land. நாம் தேவனுடைய மகிமையின் ராஜ்யத்திற்குள்ளாக சுதந்திரிக்கிறவர்களாய் like the people Israelites sojourn to the Canaan that should be entered in 40 days. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்தரித்தது போல நாமும் நம்முடைய மகிமையின் ராஜ்யத்தை சுதந்தரிக்க போவோம். Because of the disobedience and murmurers. அங்கே murmuring.
கீழ்ப்படியாமை நிமித்தமாகவும் முறுமுறுத்ததின் நிமித்தமாகவும் It has become 40 years. அது 40 வருடமானது. Let not the glory land be delayed to you. அந்த மகிமையின் தேசம் உங்களுக்கு நாள் கடத்தப்படாமல் இருக்கும்படியாக கவனமாயிருங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Let the right spirit work within you. உங்களுக்குள்ளாக ஒரு நல்ல ஆவியை கிரியை செய்யட்டும். Let us all reach the glory land. நாம் அனைவரும் மகிமையின் ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். Have the good spirit work within us. நமக்குள்ளாக நன்மையான காரியங்களை செய்யும்படியான நல்ல ஆவி கிரியை செய்யட்டும். May God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let us pray. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். Father God, we thank you for this wonderful time that thou art given to us, O Jesus. அன்பின் பிதாவே, நீர் கொடுத்த இந்த அருமையான காலை வேளைக்காக இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for saving us and delivering us from the bondage of sin and of this world. இந்த உலகத்தில் காணப்படுகிற பாவத்தின் கட்டுகளிலிருந்தும் அந்தகாரத்திலிருந்தும் நீர் எங்களை விடுவித்தபடியால் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். And called to be sojourn in the path to the kingdom of thy kingdom. உம்முடைய மகிமையின் ராஜ்யத்திற்குள்ளாக நாங்கள் சுதந்தரிக்கும்படியாக நீர் எங்களை அழைத்ததற்காக நன்றி. Thank you, Lord, give the promises and நீர் have giving us the faith. நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்திற்காகவும் விசுவாசத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். But Lord, help us to keep the good spirit in us. எங்களுக்குள்ளாக நல்ல ஆவியை நாங்கள் கொண்டிருக்க வேண்டுமாக நீர் எங்களுக்கு உதவி Let the செய்யும். good spirit work within us, O Lord Jesus. எங்களுக்குள்ளே நல்ல ஆவியை கிரியை செய்ய வேண்டும் இயேசுவே. Let not our journey be far away. எங்களுடைய பயணமானது நீண்ட தாமதமாக தூரமாக இல்லாதபடி நீ உதவி செய்ய மாட்டவரே. Let us reach the eternity நாம் to live with you forever and ever. உம்மிடத்தில் நித்திய காலமாய் உம்மோடு சேர்ந்து வாழும்படியாக எங்களுடைய மகிமையின் ராஜ்யத்தில் எங்களை சேர்த்துக் கொள்ளும். Bless each and everyone in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே நீர் ஒருவரையும் ஆசீர்வதியும். Let thy blessing hand be stretched upon the people. உம்முடைய ஆசீர்வாதமான கரம் ஜனத்தின் மேல் நீட்டப்படுவதாக. Deliver them, Lord Jesus. அவர்களை நீர் விடுவித்தருளும். You are a marvelous doing God. நீரே நன்மையான காரியங்களை You are செய்கிறவர். the miraculous worker, O நீர் Jesus. அற்புதமான காரியங்களை செய்கிற Do the தேவன். miracle in the life of the people. ஜனங்களுடைய ஜீவியத்தில் நீர் அற்புதம் அதிசயமான காரியங்களை Deliver them செய்யும். from the sickness, O Jesus. அவர்கள் வியாதியிலிருந்து நீர் அவர்களை விடுவியும். Save them from this pandemic இந்த situation. கொள்ளை நோயில் காலகட்டத்திலும் நீர் அவர்களை பாதுகாத்தருளும். Let the giants be destroyed. அவர்கள் Giant-like situations be vanished by thy power, O Lord உம்முடைய Jesus. வல்லமையின்படி அவர்களுக்கு முன்பாக எழும்புகிற ராட்சதர்கள் போன்ற சூழ்நிலையும் எல்லா ராட்சதமான காரியங்களும் நீர் அழித்து போட வேண்டும் ஆண்டவரே. Let them have victory in the name of Jesus. உம்மிடத்தில் அவர்கள் விசுவாசத்தை வைத்துக் கொள்ளட்டும். Let them grow in the faith விசுவாசத்தில் இன்னும் வளர்ச்சி அடைவர்களாய் காணப்படட்டும். and testimony to others too. மற்றவர்களுக்கும் சாட்சியாய் அவர்கள் வாழட்டும். Bless each and everyone in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நீர் ஒருவரையும் Lord, we ஆசீர்வதியும். pray for those who are praying for us and helping this mission work. இந்த மிஷன் ஊழியத்திற்கு உதவி செய்கிறவர்களுக்காகவும் எங்களுக்காக ஜெபிக்கிற Let them be ஒவ்வொருவருக்காகவும் blessed ஜெபிக்கிறோம். in manifold. அவர்களை பெருக்கமான ஆசீர்வாதங்களோடு நீர் அவர்களை ஆசீர்வதியும். Help them to keep the good spirit worketh in them. அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல ஆவி கிரியை செய்யும்படியாக நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். For us all to gather together to praise you forever and ever in thy kingdom, O Lord Jesus. உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உம்மை எப்பொழுதும் துதித்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit be with us unto the coming of Jesus Christ, and help the good spirit to work within us to reach the glory land. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமாய் நம்மளோடு இருந்து நமக்குள்ளாக நல்லாவி கிரியை செய்யும்படியாய் பாதுகாத்து வழிநடத்தி பரலோகத்தை கொண்டு சேர்க்க கடவது. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. Now it's time for the announcement. இப்பொழுது அறிவிப்பின் நேரமா இருக்கிறது. God is good, we are experiencing that. தேவன் நல்லவராக இருக்கிறார், நாம் அதை அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். By the will of God, we are relaying this online service on Sunday morning as the churches are on lockdown. சபைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது நிமித்தமாக ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இந்த இணைய வழி ஆராதனையானது தேவனுடைய சித்தத்தின்படி தொடர்ந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. By the will of God, தேவனுடைய சித்தத்தின்படி for you and me to be blessed. நீங்களும் நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று. Don't skip it. அதை தவறவிட்டு விடாதீர்கள். Blessing is waiting for you. ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. Do you want it? அது உங்களுக்கு வேண்டும் என்றால் Join in the service. இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். Be blessed. அதன் மூலமாக அவருக்கு ஆசீர்வாதத்தை Till the பெற்றுக்கொள்ளுங்கள். lockdown is over, இந்த ஊரடங்கு முடியும் மட்டும் the Sunday service will be relayed on
Sunday morning 10 a.m. இந்த ஞாயிறு ஆராதனையானது ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாக்கப்படும். And don't forget there will be a 10 minutes devotion at 4 p.m. in the evening. மாலை 4 மணிக்கு 10 நிமிட தியானம் இருக்கிறதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். Sometimes our technicians are getting technically falling. நம்ம டெக்னீஷியன்ஸ் அந்த க்ரூ வேலை செய்கிற க்ரூ சில வேலை என்ன பண்ணுறாங்க அப்படி சறுக்கிடுறாங்க. அதனால் மேபி few minutes or few hours delay will be there. Sometimes that is very rare. அது நிமித்தமாக ஒரு சில நிமிடம் அல்லது சில மணி நேரம் தாமதமாக இருக்கலாம். ஆனால் அது எப்பொழுதும் இருக்காது, எப்பொழுதும் ஒரு முறை தான் இருக்கும். But pray and wait. ஆகவே ஜெபித்து கொண்டு காத்து கொண்டிருங்கள். It will be on right time. அது சரியான நேரத்தில் அது உங்களுக்கு வரும். Morning 10 a.m. service. காலை 10 மணிக்கு ஆராதனை. Evening 4 p.m. 10 minutes devotion. மாலை 4 மணிக்கு 10 நிமிட தியானம். God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. And one more thing. மீண்டும் ஒரு காரியம். Friday, Saturday, Sunday are on lockdown for the churches. சபைகளுக்கு வெள்ளி சனி ஞாயிறு மூடப்பட்டிருக்கிறது நிமித்தமாக. So we are having a short service on Tuesday evening at Minjur Head Church. ஆகவே மீஞ்சூர் நம்முடைய தலைமை சபையிலே செவ்வாய்க்கிழமை மாலை ஒரு சிறிய ஆராதனை இருக்கிறது. From 7 p.m. to 8:30 p.m. இரவு 7 மணி முதல் 8:30 மணி வரை. Come and join in the presence of God and get the additional blessing. ஆகவே அதிலும் வந்து கலந்து கொண்டு தேவனுடைய பெருக்கமான கூடுதலான ஆசீர்வாதத்தை As நீங்கள் well it is பெற்றுக்கொள்ளுங்கள். being conducted in all our branch churches on Monday, Thursday, Tuesday and Wednesday even. நம்முடைய கிளை சபைகளிலும் கூட திங்கள் செவ்வாய் புதன் புதன் வியாழன் எந்தெந்த நாள் எங்கெங்க வசதியாகுதோ அந்தந்த நாளில் அந்தந்த கிளை சபைகளில் ஆராதனை நடக்கிறது. ஸோ ஜாயின் இன் தட். ஆகவே அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. One more thing. மீண்டும் ஒரு காரியம். If you have prayer requests, உங்களுக்கு ஜெப விண்ணப்பம் இருக்கும் என்றால் write to us, call us. எங்களுக்காக அதை தெரியப்படுத்துங்கள், எழுதுங்கள். WhatsApp, வாட்ஸ்அப், whatever the means that you could. உங்களுக்கு எது சுலபமாக தோன்றுகிறதோ அத்தகைய வழியிலே நீங்கள் எங்களை All தொடர்பு the means கொள்ளலாம். are given there. இங்கே எல்லா வழிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We'll be praying for you. நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். Jesus answering. இயேசு கிறிஸ்து பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். Every Wednesday night from 10 p.m. 10:30 p.m. ஒவ்வொரு புதன்கிழமை இரவு 10 மணி முதல் there is a prayer ஜெபம் இருக்கிறது. in our headquarters. நம்முடைய தலைமை அலுவலகத்தில் We are praying for you. நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் You கொண்டிருக்கிறோம். can also join in that time wherever you are. நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்களே எங்களோடு கூட இணைந்து கொள்ளலாம். And let us all pray together for the requirements of us. நம்முடைய தேவைகளுக்காக நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். Jesus will be answering, இயேசு கிறிஸ்து பதிலளிப்பார். protecting and guiding, அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார். leading. அவர் நம்மை வழிநடத்துவார். Amen. Hallelujah. ஆமென். அல்லேலூயா. And if anyone wants to help the mission work, நீங்கள் இந்த மிஷன் ஊழியத்திற்கு நீங்கள் யாராவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் please contact us. We will tell you how to do it. எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்வோம். There will be a blessing in blessing the ministry of God. அதிலும் கூட தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அதன் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பதின் மூலமாக ஒரு கூடுதலான ஆசீர்வாதம் காணப்படும். So God willing, help the mission work. ஆகவே கர்த்தர் உங்களை ஏவுவார் என்றால் நீங்கள் இந்த ஊழியத்திற்கு உதவி செய்யுங்கள். One more thing. மீண்டும் ஒரு காரியம். Our dear departed pastor has written his biography. நம்மை விட்டு கடந்து சென்று நம்முடைய தலைமை பொதுக தன்னுடைய சுயசரிதை புத்தகத்தை எழுதியிருக்கிறார். It is a treasure for the life of this sojourn life. நாம் சுதந்தரிக்க போகிற தேசத்திற்கு அது நம்முடைய ஜீவியத்தில் ஒரு பொக்கிஷமாய் இருக்கிறது. நாம் பயணித்துக் கொண்டிருக்கிற அந்த நித்தியத்தின் தேசத்திற்கு அது ஒரு உதவியா இருக்கும். Buy it, read it and be blessed. அதை வாங்கி படித்து அதன் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். It will be a blessing to the ministries. அது அந்த ஊழியங்களுக்கும் அது ஆசீர்வாதமாய் இருக்கும். So write us, we will send to you. அதுவே உங்களுக்கு வேண்டும் என்றால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம். God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.